நான் எந்த கண்ட்ரிக்கும் டிராவல் பண்ணதே கிடையாது. பாரு கூடவா 8 வந்து முத்துக்குமரன், 9th கானா வினோத். போகும்போது ஆண்டி ஒரு மாதிரி ஒரு 60 வயசு ஆய மாதிரி போம். அப்படி போயிட்டு ஒரு பெயிண்ட் கிட்ட அடிச்சுட்டு வரோம் பாரு. நக்கல்யா அவனுக்கு நெஞ்சு மேல அடிக்கும் போது வலிச்சுதா. இன்னும் நீ எப்படி எல்லாம் அடிச்சேன்றத குட்டி நெஞ்சுதான். உனக்கு எப்போ இந்த பர்த்டே வந்தா 71? இல்ல ஆயாக்கு 81. உன்னை விட 2 வயசு சின்ன பொண்ணு தான். சாவதானே நினைக்கிறேன். கோலகாலமா தூக்கின்னு போலாம். 80 பேண்டு வாதி எல்லாம் வச்சு நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நம்ம பசங்கிறானுங்க. ஒரே பிஞ்சன் மட்டும் என் மேல எழுதி வச்சு. மாட்டிக்கிட்ட பங்கு ரெக்வெஸ்ட் பாஸ். ஏன்னா நியூ இயர் அதுமா எங்களுக்கு நாங்க இத்தனை நாள் இருந்துக்கோம் இல்லையா, டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள மொமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு வீடியோவா போடுங்க பிக் பாஸ். எல்லாத்தையும் என்னால ஒரே இடத்துல பண்ண முடியலடா. இந்த இடத்துல என்ன பண்ணுவான், செருப்பு எடுத்து சாணியில முக்கி மட்டும் தான் அடிக்கல, அந்த அளவுக்கு திட்டுவான் பேசுவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. ஊட்டி இருக்கா அப்படின்னு கேட்க தானே செய்யறேன். அதுக்கே கோவப்படுறீங்க? கோவப்பட்டுட்டே இருக்காதீங்க திவ்யா. சாப்பிட்டா கொஞ்சம் கோவம் அதிகமா தான் வரும். எனக்கு ஐயோ இருக்கிற கோவமும் ரோஷமும் எனக்கு போதும் திவ்யா. வீணா வந்து மாட்டிக்கிட்டே வச்சான். இவ்வளவு நாள் நம்ம தேடி இந்த டீம் எல்லாம் தேடி டெய்லி மாட்டிக்கிட்டோம். தேங்காய் வச்சு குடிச்சோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க. வீட்டின் கதவுகள் திரைகளோடு மூடப்படும். திரை இல்லாத 3 நாள் நாங்களும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம். பாத்துக்கணும். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உள்ளிக்கு நல்லா இருந்தவங்கள வெளிக்கு போய் ஒண்ணு பண்றாங்க பாருங்க. கர்மா உங்க சீட்டை உங்க சிம்மாசனத்தை ஒரு வயலும் தூக்கிட்டு போயிருக்கு. அந்த பாயா இருக்கணும்டா. வினோத் கானா வினோத் கானா வினோத் கானா வினோத் அவர் வினோத் வரணும். வினோத் வருவாங்கன்னு எதிர்பார்க்க. வினோத் தான் வருவாரு. கானா வினோத் அண்ணா. சாரி சார். நீங்க எதுக்கு சாரி போடுறீங்க? பேண்ட் ஷர்ட் நல்லா தானே இருக்கு. விட்டு பாத்தியா இல்லையா? நீங்க எதுக்கு பேண்ட் ஷர்ட்? சார் பேண்ட் ஷர்ட் நல்லா தானே இருக்கு. எதுக்கு சாரின்ற காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. சாண்ட்ராலாம் நம்மள கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு பாரு. நேரத்தை பத்தியா ஒரு 3 பேர் அமுச்சு விட்ட. கண்ணீர் வராது. அழுகுற டாஸ்க் இருந்தா வின் பண்ணிடுவாங்க சாண்ட்ராலாம். இப்போ அவருக்காக ஒரு பச்சை மிளகா. வினோத், துப்பதானே இடம் தேடினீங்க. வெளியே போய் எதுவும் சொல்லாதீங்க. சரிங்க பாஸ். நீங்க போயிட்டு திவ்யாவை வர சொல்லுங்க. பாடிக்கிட்டே போங்க, அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகே பாஸ். தித்திக்குது தித்திக்குது. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சொல்றான் அண்டை கீஞ்சிட்டு இருக்குது, முட்டி அண்டை தேஞ்சிட்டு இருக்குது, மூக்கு கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்குது, மூஞ்ச பார்த்தா காஞ்சிட்டு இருக்குது. அண்ணன் தம்பிங்க யாருன்னா இருந்தா புத்திய சொல்லுங்கடா.
பூச்சி மருந்த சோத்துல வச்சு சீக்கிரம் கொள்ளுங்கடா. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என அழைக்கப்படும் நாடு எது? சுவிட்சர்லாந்து. தவறான பதில். பாரு. நியூசிலாந்து. தவறான பதில். சார் தாய்லாந்து. ஃபர்ஸ்ட் கேஸ். காத்துருங்க சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, சிரிச்சு முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். வினோத், இந்த காலையில சீக்கிரம் எழுந்திருப்பேன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை மணிக்கு? 8 மணி. சரி, ஞாபகம் இருக்கட்டும். வீட்டுக்கு போனோன்னு பிக் பாஸ் இங்க இல்ல. அவனுக்கு யாருமே இல்ல பிரதர்.